ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு லாலுவன்டம். இன்னைக்கு நம்ம ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸும் அதில் ஆரம்பிக்கிற நேம்ஸும் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் தயாரா? வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லெட்டர் ஏ. ஏ ஃபார் ஆப்பிள். எனக்கு ஆப்பிள் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா? ஓகே, அடுத்த லெட்டர் பி. பி ஃபார் பால். பால்னா தமிழ்ல பந்துன்னு அர்த்தம். எனக்கு பால் வச்சு விளையாட ரொம்ப பிடிக்கும். அடுத்த லெட்டர் சி. சி ஃபார் கார். கார்னா தமிழ்ல 4 சக்கர வண்டின்னு அர்த்தம். நீங்க எல்லாரும் கார்ல போயிருக்கீங்களா? அடுத்த லெட்டர் டி. டி ஃபார் ட்ரம்ஸ். ட்ரம்ஸ்னா தமிழ்ல முரசுன்னு அர்த்தம். அடுத்த லெட்டர் இ. இ ஃபார் எலஃபண்ட். எலஃபண்ட்னா தமிழ்ல யானைன்னு அர்த்தம். இந்த எலஃபண்ட்டை பாருங்களேன், எவ்வளோ கியூட்டா இருக்குல்ல. அடுத்த லெட்டர் எஃப். எஃப் ஃபார் ஃபிஷ். ஃபிஷ்னா தமிழ்ல மீன் அர்த்தம். இந்த ஃபிஷ் எல்லாம் பாருங்களேன், தண்ணி கடியில எவ்வளோ அழகா நீந்துதுல. அடுத்த லெட்டர் ஜி. ஜி ஃபார் ஜிராஃபி. ஜிராஃபினா தமிழ்ல ஒட்டகச்சிவிங்கின்னு அர்த்தம். இதோட கழுத்தை பாருங்களேன், எவ்வளோ நீளமா இருக்குன்னு. அடுத்த லெட்டர் ஹெச். ஹெச் ஃபார் ஹேட். ஹேட்னா தமிழ்ல தொப்பின்னு அர்த்தம். வெயில் நேரத்துல இந்த ஹேட் போட்டுட்டு தான் நான் வெளியே போவேன். அடுத்த லெட்டர் ஐ. ஐ ஃபார் ஐஸ்கிரீம். உங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்குமா? அடுத்த லெட்டர் ஜே. ஜே ஃபார் ஜெல்லி. ஜெல்லி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். அடுத்த லெட்டர் கே. கே ஃபார் கைட். கைட்னா தமிழ்ல பட்டம்னு அர்த்தம். அடுத்த லெட்டர் எல். எல் ஃபார் லயன். லயன்னா தமிழ்ல சிங்கம்னு அர்த்தம். உங்களுக்கு கூட தெரியுமா, லயன் தான் காட்டோட ராஜாவாம். அடுத்த லெட்டர் எம். எம் ஃபார் மவுண்டெயின். மவுண்டெயின்னா தமிழ்ல மலைகள்னு அர்த்தம். இந்த மவுண்டெயின்ஸை பாருங்களேன், எவ்வளோ பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குல்ல. அடுத்த லெட்டர் என். என் ஃபார் நைட். நைட்னா தமிழ்ல இரவுன்னு அர்த்தம். எனக்கு நைட் டைம்ல ஸ்டார்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும். உங்க எல்லாருக்கும் பிடிக்குமா? அடுத்த லெட்டர் ஓ. ஓ ஃபார் ஓஷன். ஓஷன்னா தமிழ்ல கடல்னு அர்த்தம். ஓகே, அடுத்த லெட்டர் பி. பி ஃபார் பார்க். பார்க்னா தமிழ்ல பூங்கான்னு அர்த்தம். நீங்க எல்லாரும் பார்க்குக்கு போயிருக்கீங்களா? அடுத்த லெட்டர் கியூ. கியூ ஃபார் குயின். குயின்னா தமிழ்ல ராணின்னு அர்த்தம். இந்த கிரீடத்துல நான் பார்க்க ராணி மாதிரியே இருக்கேன்ல. ஓகே, அடுத்த லெட்டர் ஆர். ஆர் ஃபார் ரெயின்போ. ரெயின்போனா தமிழ்ல வானவில்னு அர்த்தம். இந்த ரெயின்போஸ் மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெயில் அடிக்கிறப்போ வரும். இதுல 7 கலர்ஸ் இருக்கும். அடுத்த லெட்டர் எஸ். எஸ் ஃபார் சன்ஃப்ளவர். சன்ஃப்ளவர்னா தமிழ்ல சூரியகாந்தி பூன்னு அர்த்தம். சன்லைட்ல சன்ஃப்ளவர்ஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அடுத்த லெட்டர் டி. டி ஃபார் ட்ரெயின். ட்ரெயின்னா தமிழ்ல ரயில் வண்டிகள்னு அர்த்தம். நீங்க எல்லாரும் ட்ரெயின்ல போயிருக்கீங்களா? அடுத்த லெட்டர் யூ. யூ ஃபார் அம்பர்லா. அம்பர்லானா தமிழ்ல குடைன்னு அர்த்தம். நான் எப்பவுமே வெயில் அடிக்கிறப்பவும் மழை பெய்யறப்பவும் இந்த அம்பர்லாஸை யூஸ் பண்ணுவேன். அடுத்த லெட்டர் வி. வி ஃபார் வால்கனோ. வால்கனோனா தமிழ்ல எரிமலைன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த வால்கனோக்குள்ள சூடான எரி குழம்புகள் இருக்குமா? அடுத்த லெட்டர் டபிள்யூ. டபிள்யூ ஃபார் வாட்டர். வாட்டர்னா தமிழ்ல தண்ணீர்னு அர்த்தம். எனக்கு வாட்டர்ல விளையாட ரொம்ப பிடிக்கும். அடுத்த லெட்டர் எக்ஸ். எக்ஸ் ஃபார் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ்னா கிறிஸ்மஸ்னு அர்த்தம். உங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ்ல என்ன விஷயம் பிடிக்கும்? அடுத்த லெட்டர் ஒய். ஒய் ஃபார் யார்ட். யார்ட்னா முற்றம்னு அர்த்தம். எனக்கு யார்ட்ல ப்ளே பண்ண ரொம்ப பிடிக்கும். உங்க எல்லாருக்கும் பிடிக்குமா? ஓகே, அடுத்த லெட்டர் இசட்.
இசட் ஃபார் ஜீப்ரா. இந்த ஜீப்ராவை பாருங்க, இதோட உடம்புல பிளாக் கலர் கோடுகள் இருக்குல்ல, இதனாலதான் இத வரி குதிரைகள்னு சொல்றோம். இது பார்க்க அழகா இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம எல்லா இங்கிலீஷ் ஆல்பபெட் லெட்டர்ஸும் அதுல ஆரம்பிக்கிற நேம்ஸும் பார்த்துட்டோம். ஹாய் சிலக்குட்டீஸ், வெல்கம் டு லாலுவன்டம். இன்னைக்கு நம்ம உயிர் எழுத்துக்களும் அதுல ஆரம்பிக்கிற பெயர்களையும் பத்தி பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் தயாரா? வாங்க போலாம். உயிர் எழுத்துக்கள்ல மொத்தம் 12 எழுத்துக்கள் இருக்கு. அதுல முதல்ல நம்ம பார்க்க போற எழுத்து ஆ. ஆக்கு என்ன வரும்னு உங்களுக்கு தெரியுமா? சரியா சொன்னீங்க. ஆக்கு அணில் சொல்லலாம். இதுவும் இங்க பாருங்க, ஒரு அணில் எவ்வளவு அழகா என்னையே பாக்குதுன்னு. அடுத்த எழுத்து ஆ. ஆக்கு ஆடு சொல்லலாம். ஆடுகள் இந்த மாதிரி பசுமையான இடத்துல இருக்கிற புல்களை சாப்பிடும். அடுத்த எழுத்து ஈ. ஈக்கு இலை சொல்லலாம். இலைகள் மரத்துல இருக்கும். இதுவும் இங்க பாருங்க, இந்த இலைகள் எல்லாம் காஞ்சி போய் மரத்துல இருந்து விழுறது உங்களால பார்க்க முடியுதா? அடுத்த எழுத்து ஈ. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஈன்னு ஒரு பூச்சி இருக்கு. அது இங்கும் அங்கும் பறக்கிறத உங்களால பார்க்க முடியுதா? அடுத்த எழுத்து ஊ. ஊக்கு உரல் சொல்லலாம். இந்த உரல்கள்ல நிறைய மசாலா அரைப்பாங்க. அடுத்த எழுத்து ஊ. ஊக்கு என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரியா சொன்னீங்க. ஊக்கு ஊஞ்சல் சொல்லலாம். எனக்கு ஊஞ்சல் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அடுத்த எழுத்து ஏ. ஏக்கு எலி சொல்லலாம். இங்க பாருங்க, ஒரு குட்டி எலி நம்ம டாம் முன்னாடி நிக்குது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம டாமுக்கும் எலிகளுக்கும் சுத்தமா ஆகாது. அடுத்த எழுத்து ஏ. ஏக்கு ஏனின்னு அர்த்தம். நானும் டாமும் இந்த ஏனியை உபயோகப்படுத்தி தான் எங்க மர வீட்டுக்கு ஏறுவோம். அடுத்த எழுத்து ஐ. ஐக்கு என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐக்கு 5 சொல்லலாம். இதுவும் இங்க பாருங்க, நம்ம முன்னாடி 5 பூனைகள் இருக்கு. அடுத்த எழுத்து ஓ. ஓக்கு ஒட்டகம் சொல்லலாம். ஒட்டகங்கள் பாலைவனத்துல இருக்கும். அடுத்த எழுத்து ஓ. ஓக்கு ஓணான் சொல்லலாம். இந்த ஓணான்கள் நான் நிறைய மரங்கள்ல பார்த்திருக்கேன். நம்ம பார்க்க போற கடைசி எழுத்து ஔ. அவ்வுக்கு அவ்வை சொல்லலாம். இது இவங்க தான் நம்ம அவ்வை பாட்டி. இவங்க சங்க காலத்துல நிறைய கவிதைகளும் பாடல்களும் பாடி நிறைய பரிசுகள் பெற்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உயிரெழுத்துக்கள் 12 அதுல ஆரம்பிக்கிற பெயர்களையும் பத்தி பார்த்தோம். ஹாய் சில்லக்குட்டீஸ், வெல்கம் டு லாலுவன்டம். இன்னைக்கு நம்ம உயிர்மை எழுத்துக்கள் பார்க்க போறோம். வாங்க போலாம். தமிழ் உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் ஒன்னா சேர்ந்து உருவாக்குற ஒளிய உயிர்மை எழுத்துக்கள்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு உயிர்மை எழுத்துக்கள்ல சில எழுத்துக்களும் அதோட உதாரணங்களையும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போற எழுத்து கா. காக்கு கடலைன்னு சொல்லலாம். கடலை ஒரு உணவு பொருள். எங்க அம்மா சமைச்சு தர கடலைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த எழுத்து கா. இந்த எழுத்து காவை நம்ம வார்த்தைகளுக்கு நடுவில் பயன்படுத்துறோம். ஒரு உதாரணத்துக்கு சங்கு. எனக்கு கடல்ல விளையாடுறப்போ இந்த சங்குகள் நிறைய கிடைக்கும். அடுத்த எழுத்து சா. சாக்கு என்ன சொல்லுவீங்க? சாக்கு சக்கரம் சொல்லலாம். அதுதான் வண்டி ஓடுறதுக்கு உபயோகமா இருக்கும். அடுத்த எழுத்து பார்க்கலாமா? அடுத்த எழுத்து ஞா. ஞாக்கு ஞானம் சொல்லலாம். ஞானம்னா அறிவுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போற எழுத்து டா. டாக்கு டமாரம் சொல்லலாம். இந்த டமாரத்தை பயன்படுத்தி நிறைய செய்திகளை பரப்புவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற எழுத்து நா. இந்த நாவும் நம்ம வார்த்தைகளுக்கு நடுவில் தான் பயன்படுத்துவோம். ஒரு உதாரணத்துக்கு நண்டு சொல்லலாம். நீங்க எல்லாரும் நண்டு பார்த்திருக்கீங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற எழுத்து தா. தாக்கு என்ன சொல்லுவீங்க? தாக்கு தவளை சொல்லலாம். தவளைகள்
குளத்துல குட்டைகள் எல்லாம் இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போற எழுத்து நா. நாக்கு நெல் சொல்லலாம். இந்த நெற்களை நிறைய விவசாயிகள் விளைவிக்கிறத நான் பார்த்திருக்கேன். அடுத்த எழுத்து பா. பாக்கு பயிர் சொல்லலாம். என்னோட பற்களை பாருங்க, வெள்ளை நிறத்துல இருக்குல்ல. அடுத்த எழுத்து மா. மாக்கு மரம் சொல்லலாம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு. நாங்க அந்த மரத்துல எப்பவுமே விளையாடுவோம். அடுத்த எழுத்து யா. யாக்கு என்ன சொல்லுவீங்க? ஆமா, யாக்கு யானை சொல்லுவோம். எனக்கு யானைனா ரொம்ப பிடிக்கும். அடுத்த எழுத்து ரா. ராக்கு ரயில் சொல்லுவோம். நீங்க எல்லாரும் ரயில்கள் பார்த்திருக்கீங்களா? அடுத்த எழுத்து லா. லாக்கு லட்டு சொல்லுவோம். எனக்கு லட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற எழுத்து வா. வாழை என்ன ஆரம்பிக்கும்? வாழை வாலு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற எழுத்து லா. இந்த லாவை நம்ம வார்த்தைகளுக்கு நடுவுல உபயோகப்படுத்துவோம். ஒரு உதாரணத்துக்கு பழம் சொல்லலாம். எனக்கு வாழைப்பழம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற எழுத்து லா. இந்த லாவும் நம்ம வார்த்தைகளுக்கு நடுவுல தான் உபயோகப்படுத்துவோம். உதாரணத்துக்கு வெல்லம் சொல்லலாம். சரி, அடுத்ததான் நம்ம பார்க்க போற எழுத்து ரா. பறவை சொல்லலாம். இந்த பறவைகள்லாம் வானத்துல பறந்து போறத பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். கடைசியா நம்ம பார்க்க போற எழுத்து நா. இந்த எழுத்தையும் நம்ம வார்த்தைகளுக்கு நடுவுல உபயோகப்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஜன்னல் சொல்லலாம். எங்க வீட்டு ஜன்னலை திறந்து காத்து வாங்கிட்டே நான் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். ஓகே சின்ன குட்டீஸ், இன்னைக்கு நம்ம உயிர்மை எழுத்துக்களும் அதுல சில உதாரணங்களையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.